வச்சா மாதிரி இருக்கணும். என்னோட வழிகாட்டி எங்க அப்பாவுக்கு அப்புறம் அவர் தான் வழிகாட்டி. சரி, அரட்டிக்கரன் ஒன்று இருக்கு தம்பி, போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. டீய போடப்பா. ஹலோ டியர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு டி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ப்ரோமோ பார்க்காதவங்க ஐகான் லிங்க் தரம்பி பாட்டுவாங்க. இந்த டி சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் போடக்கூடிய அந்த ஷாப் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா சூப்பரா இருக்கும், ஃபேமஸான ஷாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டோம். அதனால ரொம்ப நாள் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம அண்ணன் தான் வந்து கடைசி சொன்னாரு, திண்டுக்கல்ல நாகல்நகர் ஏரியால வந்து அண்ணாமலை ஸ்கூல் பக்கத்துல அரட்டிக்கரன் ஒன்று இருக்கு தம்பி, போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. டிஃபரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு அண்ணா வந்துட்டு அப்ரோச் பண்ணோம். உடனே ஓகே ப்ரோ, கண்டிப்பா வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். நம்ம இந்த கடையை பத்தி கேள்விப்பட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வந்த காமெடினா சந்தான காமெடி தான். அளவு இவ்வளவுதான் இருக்கணும், குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். நான் அவன் குடிச்சிட்டு வைப்பேன், அதை எடுத்து குடி. இந்த காமெடியில அந்த மாதிரி டீ வந்து குடிச்சிட்டு வச்ச மாதிரி அளவா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியே வந்துட்டு இங்க வந்து டீ வந்துட்டு அளவா இருக்கும், கம்மியா தான் இருக்கும், பட் சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த கடைக்கு வந்து அரட்டி கடை அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. வாங்க இப்ப நம்ம கடைக்குள்ள போயிட்டு டீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணிடலாம். அவங்கள்ட்ட வந்து அந்த கடையை பத்தி விசாரிக்கலாம்.
உங்க பேருனா? இப்ப இந்த டீ கடை வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஃபேஷன் தான். பட் இந்த அரை டீ கடை அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அரை டீலாம் இல்ல, குவாலிட்டியா கொடுக்கறதுனால தான் அளவு கம்மியா போட்டு அரை டீ கடைன்னு இதாயிடுச்சு. குவாலிட்டியா கொடுக்குன்றப்ப வந்து நம்மளுக்கும் கஷ்டம் இது இல்லாம இருக்கும், லாபம் அதிகம் இல்லைனால வந்து குவாலிட்டியா கொடுக்கறதுக்காண்டி தான் வந்து அளவு கம்மியா கொடுக்கும். இப்ப ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு கடை? இந்த கடை நாங்க தொழில் கிட்டத்தட்ட 60 வருஷம் பண்ணிருக்கோம். அஜித் சார் கூட போடுறது அவரோட பெரிய ஃபேனோ? அவருக்கு பெரிய ஃபேன் தான். அவர் தான் என்னோட வழிகாட்டி. எங்க அப்பாவுக்கு அப்புறம் அவர் தான் வழிகாட்டி. சரி, என்னுடைய ஃபாதர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வழிகாட்டி. அதுக்கடுத்து அஜித் தான் வழிகாட்டி. லாங் லிவ் ஹாப்பி லைஃப் மெரிட். நமக்குல அடுத்து என்ன ஃபேமஸ்? அது வடை பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டம்ல அரை டீ கடைனா ஆனா டீ வந்து நாங்க குவாலிட்டியா தான் கொடுக்கணும்னு நினைப்போம். 100% குவாலிட்டியா தான் கொடுப்போம் எப்பவுமே. இப்போ அந்த கப் ஃபுல்லா டீ கொடுத்தீங்கன்னா எவ்வளவு? நம்ம 24 ரூபாய். 24. ஒரு பார்சல்னா 35 ரூபாய். 4 பேர் சாப்பிடலாம். ஓகேண்ணா. 4 அது ரகசியம். டீ இவ்வளோ டேஸ்டா இருக்கு அது சொல்ல இல்லை. தண்ணிலாம் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்கணும்னா பால்ல தண்ணி மிக்ஸ் இல்லாம தரமான இதா போட்டா எல்லாம் கரெக்டா தான் வரும். பொருள் கரெக்ட் சேர்க்கிற பொருளை வந்து நம்பர் 1 பொருளா சேர்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்கும். உளுந்த வடை பஜ்ஜி இதெல்லாம் எவ்வளோ? பலகாரம் எல்லாமே 6 ரூபாய் தான். 6 ரூபாய் எல்லா வடை பொருள் எல்லாமே 6 ரூபாய். ஓகே, சரி, ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா உங்க பேருண்ணா? என் பேர் அப்துல் ரஹ்மான். எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும். சரி, டீ அளவாக இருக்கும், ஆனால் பிடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். அளவா கம்மியாக இருந்தாலும் டீ குடிச்ச மாதிரி இருக்கும். டீ குடிச்ச மாதிரி இருக்கும். திருப்தி இருக்கும். 100% ஓகேண்ணா. சரி. நீங்க இந்த ஏரியா தானா? நாங்கள் இந்த ஏரியா தான். சரிங்கண்ணா. மேடப்பட்டி. நம்ம திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே என்ன தெரிஞ்சிருக்கு, வெளியில தெரியும். ஓகே. இது போதுமா? 15 ரூபாய். இந்த அரட்டி கடையை பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கர ஆக்டிவாக பயங்கர ஸ்பீடாக விறுவிறுப்பாக வந்துட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு சரி நம்மளும் இப்போ டீ சாப்பிட்டு பார்த்தலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்காக வந்துட்டு ஒரு டீ வந்துட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. அண்ணா வந்துட்டு பயங்கரமாக ஆற்றி டீ நம்ம கையில் கொடுத்துட்டாருங்க. பார்த்தீங்களா, அரை டீ கப்பு தான். பட் எந்த அளவுக்கு அல்டிமேட் ஸ்டார் மாதிரி அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க நம்மளும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணலாம். அரை கப் டீயாக இருந்தாலும் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்களா, செம்மத்திக்கு. அந்த அரை டீ கடையில் டீ வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் சிப் குடிக்க போகிறோம். ஆஹா, டேஸ்டா இருக்கு. செம்ம கெட்டியா. பூஸ்ட் போட்டா எந்த அளவுக்கு கெட்டியா இருக்குமோ அந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு. வெறும் மில்க் மட்டும்தான், வேற தண்ணின்னு எதுவுமே கலக்காம பால் மட்டுமே கலந்து இவ்வளவு கெட்டியா கொடுக்குறாங்க. கரெக்டா 4 சிப் வரும்னு நினைக்கிறேன். ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா நாக்கிலே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரே கல்பில் முடிச்சிட்டேன்? அது ஒண்ணும் இல்லங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா, வாயில வச்சவன சர்ன்னு போய் சொல்ல. ஃபுல் கப் வாங்கினீங்கன்னா 20 ரூபா பே பண்றாங்க. பட் அரை கப்பே பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கு. இதை குடிச்சிட்டு வேற எதுவுமே சாப்பிடாதீங்க, ரொம்ப நேரத்துக்கு நாக்கு டேஸ்ட் அப்படியே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த அரை டீயை குடிச்சாச்சு. டீ வந்துட்டு உண்மையிலேயே ஒர்த்து அப்படியே ஒரு ஒர்த்து. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்னமும் வந்துட்டு நாக்கில் அந்த டேஸ்ட் இருக்குது. அதனால நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் எதுவுமே சாப்பிடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்துட்டு இந்த திண்டுக்கல் ஏரியாவில் இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கடை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நாகல்நகர் ஏரியாவில் அண்ணாமலை ஸ்கூல் பக்கத்துலேயே தான் இருக்குது டீ கடை. வெளியிலேருந்து வர்றவங்க ஒரு டிஃப்ரெண்டான சாப்பிடலாம், டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஆசைப்படுறவங்க வந்து இந்த கடையை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. டிஃப்ரெண்டா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த டீ சீரிஸ் பண்ணலாமே, யாருமே ட்ரை பண்ணது வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. இந்த ஐடியாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். உங்க ஊர்லயும் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டீ ஷாப், ஆனா டீ வந்துட்டு செம்ம டேஸ்டா இருக்கும் ப்ரோ, அந்த கடையை மஸ்டா வந்து நாங்க போய் டீ குடிப்போம், எத்தனை கடை இருந்தாலும் இந்த ஒரு கடை எங்களுக்கு யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அப்படி ஏதாவது ஒரு கடை இருந்தது அப்படின்னா மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளும் அந்த கடையை விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டீ சீரிஸ்ல உங்களோட பிக்கஸ்ட் சப்போர்ட் கிடைக்கும் நம்புறேன். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டாடா, பை பாய்.